ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முதல் பருவம் முதல் இயர்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 25 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுறதன் மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்ச விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நோட் பண்ணுங்க. நான் கரெக்டான ஆன்சர் சொல்லும் பொழுது கரெக்டா நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்ட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி 25 கொஸ்டினுக்கும் நோட் பண்ணுங்க. வீடியோவோட முடிவுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, ரெடி. நம்ம வந்து கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார், பாரதிதாசன், பே. சுந்தரம் பிள்ளை, வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வே. ராமலிங்கனார். இவர் தான் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரா இருந்தாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஷ்? குறிக்கோள், வழி, கொள்கை, அறம். வெரி குட். நெறி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் பி, வழி அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ராமலிங்கனாரை பத்தி பார்த்தோம் இல்லையா, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கக்கூடிய நபர். ஸோ இவரை பார்த்து நம்ம இன்னும் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இவரை வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருடைய பிற நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சும்மா ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. குறளாகும் அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிச்சு எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? குறள் பிளஸ் யாகும், குற பிளஸ் லாகும், குறள் பிளஸ் ஆகும், குற பிளஸ் ஆகும். குறள் பிளஸ் ஆகும் இதை பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட்ல அப்படியே இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்மும் யாரும் சேருவீர். இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார்? வெரி குட். சரி, இப்ப இந்த குறளாகும் அப்படிங்கிறதுக்கான அந்த பிரித்து எழுதுக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறள் பிளஸ் ஆகும். இந்த இல்லும் ஆவும் சேரும் போதுதான் என்னவாகும்? லாவா வரும். ஓகே, நான் சொன்ன பாடல் வரிகள் வந்து ஆசிரியர் பேரை நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. வானொலி, இதை வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல பிளஸ் காணும். ஸோ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் வான் பிளஸ் ஒலி. ஓகேவா? வான் பிளஸ் ஒலி, இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? வானொலி, வான் ஒலி, வாவொலி, வானெலி. வெரி குட். ஆப்ஷன் ஏ, வானொலி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஷ்? கலம்பகம், பரிபாடல், அந்தாதி, பரணி. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி,
பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் வந்து பரணி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் டேஷ். பாரதிதாசன், மு வரதராசனார், சுரதா, வீரமா முனிவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. இன்னொன்னு இருக்கு, என்னது? கனவு காணப்படுவதும் மொழிதான் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. யாரு? ஆப்ஷன் பி, மு வரதராசனார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் டேஷ். நற்றிணை, அகநானூறு, நன்னூல், பட்டினப்பாலை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த நூல் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த சொற்களை உச்சரிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்? பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சோ அததான் இந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? வெரி குட். நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. நன்னூலோட ஆசிரியர் யாரு? பவணந்தி முனிவர். ஓகே. அடுத்த கொஸ்டின், என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது டேஷ் உணர்த்துகிறது. மறுப்பை, இயலாமையை, பாதுகாப்பை, கவனித்தல். என்னால் போக முடியாது அப்படிங்கிறத ஓங்கி ஒலிக்கும் போது எந்த பொருள்ல வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். அப்ப அது குறுகி ஒலிக்கும் பொழுது என்ன பொருள்ல வரும் அதையும் சொல்லுங்க. ஓகே. என்னால் போக முடியாது அப்படிங்கிறத ஓங்கி ஒலிக்கும் பொழுது அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மறுப்பை உணர்த்துகிறது. ஓகேவா? அதாவது என்னால செய்ய முடியாது அப்படின்னு அகெயின்ஸ்டா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீனிங்ல வரும். இங்க குறுகி ஒலிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்னால் போக முடியாது அப்படிங்கும் பொழுது அது வந்து இயலாமையை குறிக்கக்கூடியதாக வரும். சோ ஓங்கி ஒலிக்கும் பொழுது மறுப்பையும் குறுகி ஒலிக்கும் பொழுது இயலாமையையும் வெளிப்படுத்தும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் மொழி எனப்படும். உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, வட்டார வழக்கு, இரட்டை வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவுல வேறுபாடு இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இரட்டை வழக்கு. ஓகேவா? பெரிய அளவுல வேறுபாடு இருந்தா அதை நம்ம இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின், தமிழிலிருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். ஆப்ஷன்
பி. ஓகேவா? துளு தான். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மூணும் தமிழ்ல இருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகள். இந்த துளு அப்படிங்கிறது தான் தமிழ்ல இருந்து வந்தது கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம, இந்த பழமொழிக்கான பொருள் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சொலவடைகள் இருக்கு இல்லையா, அந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து உங்களுக்கு உவமையால் விளக்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் வரும். அப்புறம் வந்து பழமொழியும் அதுக்கான பொருளும் வந்து சூஸ் பண்றதும் இந்த டாபிக்ஸ், அப்புறம் மரபு தொடர், இது மாதிரியான இந்த 3 டாபிக்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த லெசன்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த லெசனை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம, இந்த பழமொழிக்கான பொருள். ஆள் பற்றாக்குறை, உண்பவர்கள் பலர், நேரமின்றி உழைப்பது, ரொட்டி பற்றாக்குறை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட்ட ஆள் இல்லாம அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சூஸ் ஆகும். ஓகேவா? நேரமின்றி உழைப்பது தான். ஏன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும் பொழுது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு விஷயத்த பண்ண முடியாம அப்படி ஃபாஸ்டா உழைக்கிற அந்த ஒரு மீனிங்ல தான் இந்த சொலவடை வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். பழமொழியில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? புறைய, மழையை, வெயிலை, கடலை. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வெயிலை கடலையை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி, இதுக்கான ஆன்சர் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. வெரி குட். ஆப்ஷன் ஏ, பிறைய கண்ட மாதிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள். எப்போதும் கவலையோடு இருத்தல், ஊர் சுற்றுதல், வீண் பொழுது போக்கல், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருத்தல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பழமொழி உணர்த்தும் பொருள் அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, ஸோ எப்படி கேட்டாலும் இதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து ஆன்சர் உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா, இப்போ ஒரு கல் இருக்கு, அங்க கல் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சாலும் ஒண்ணுதான், குளிர் அடிச்சாலும் ஒண்ணுதான், வெயில் அடிச்சாலும் ஒண்ணுதான். அந்த கல் எதுக்கும் ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அதாவது அதுக்கு வந்து ஜுரம் அடிக்குமோ இல்லை வந்து கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க போறது இல்லையா? அதே மீனிங் தான் இங்கேயும். என்னது? எதை பற்றியும் கவலைப்படாமல் இருத்தல். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான பொருள். ஓகேவா? ஆப்ஷன் டி தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. குற்றியல் உகரம். குற்றிய பிளஸ் உகரம், குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், குற்றிய பிளஸ் இகரம், குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். ஸோ இதுல வந்து இந்த சொல்லுக்கான பிரித்து எழுதுக என்ன? குற்றியல் உகரம். பொறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். இதுவே குற்றியல் லிகரம் அப்படின்னா என்ன வரும்? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. பாகு, அரசு, பந்து, மூழ்கு. மென்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுல சரியானதோடு பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாகு அப்படின்னும் பொழுது இங்க என்ன இருக்கு? நெடில் எழுத்து இருக்கு. அதனை தொடர்ந்து ஒரு குற்றிய அந்த கசட தவறு அப்படிங்கிற அந்த ஒரு
குற்றியல் உகர சொல் வந்திருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும் பொழுது பாகு அப்படிங்கும் பொழுது இது நெடில் தொடர் குற்றியல் உகரத்துல வரும். அரசு அப்படின்னும் பொழுது இது உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல வரும். ஓகே, அடுத்தது பந்து அப்படிங்கிறது எதுல வரும்? பந்து அப்படிங்கிறது மென் தொடர் குற்றியல் உகரத்துல வரும். மூழ்கு அப்படின்றது இடைத்தொடர் குற்றியல் உகரத்துல வரும். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 இருக்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. கேள் பிளஸ் மியா இந்த சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? கேன்மியா, கேள்மியா, கேன்மியா, கேமியா. கேள் பிளஸ் மியா. கேள்மியா அப்படிங்கிற சொல்ல நம்ம சேர்த்து எழுதணும்னா கேன்மியா அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி செல் பிளஸ் மியா அப்படின்னா சென்மியா அப்படின்னு வரும். ஆனா அங்க வேற எண் வரும். ஓகேவா? அந்த டகரம் வராது, இந்த ரகர எண் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இது நமக்கு கேட்பாங்க. அதாவது இது சார்ந்த அந்த கொஸ்டின்ஸ் இது சார்ந்த கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இருபொருள் தருக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் சரி, அரசுக்கு தவறாமல் டேஷ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். அதாவது இந்த 2 கோடிட்ட இடத்துலையும் ஒரே வார்த்தை வரணும். ஒரே வார்த்தையை போட்டு நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? ஒரே சொல் தான், ஆனா என்னது 2 பொருள் வரப்போகுது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். ஏட்டில் எழுதக்கூடியதும் என்னது? வரிதான். அடுத்த கொஸ்டின், வல்லினம் அல்லாத உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர். குற்றியல் உகரம், முற்றியல் உகரம், குற்றியல் திகரம், குறுக்கம். வல்லினம் அல்லாத உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? வல்லினம் அல்லாத. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, முற்றியல் உகரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது. முத்தமிழ் அந்த தொகை சொல்ல விரிச்சு எழுதுனீங்கன்னா என்ன வருமோ அதுல எது பொருந்தாதோ அதை சொல்லணும். ஓகேவா? இயல், இசை, நடனம், நாடகம். முத்தமிழ் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி, நடனம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. ஒலியியல், போனாலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ், ஜேர்னலிசம், ஆர்த்தோகிராஃபி. ஸோ இதுல இந்த ஒலியியல் அப்படிங்கிற சொல்லுக்கான அந்த கலைச்சொல் என்ன? இது முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போனோலஜி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. மேகசின் இந்த சொல்லுக்கான
கலைச்சொல் என்ன? இதழியல், மொழியியல், எழுத்திலக்கணம், பருவ இதழ். ஒரு நிமிஷம், இதுக்கு ஆன்சர் இருக்கட்டும். அப்படியே நான் அந்த சைட்ல இருக்கு இல்லையா, இதுக்கு மற்ற சொற்களுக்கான அந்த தமிழ் சொல்லையும் நான் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னும் பொழுது இங்க என்ன வரும்? மொழியியல் அப்படிங்கிறது வரும். ஓகே. ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன வரும்? ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல். ஆர்த்தோகிராஃபி, ஆர்த்தோ அப்படின்னா எழுத்து. ஓகேவா? இப்ப எழுத்திலக்கணம். ஓகே. அடுத்து இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. மேகசின். ஆப்ஷன் டி. வெரி குட். பருவ இதழ் அப்படிங்கிறது தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சொல்லுக்கு கலைச்சொல் பார்த்திடலாமா? இதழியல் என்ன? இப்பதான் சொன்னேன், ஜேர்னலிசம். மொழியியல் அப்படின்னும் பொழுது என்ன சொன்னோம்? லிங்குவிஸ்டிக்ஸ். இப்பதான் சொன்னோம் இல்லையா? எழுத்திலக்கணத்துக்கு என்ன சொன்னோம்? ஆர்த்தோகிராஃபி. ஓகே, சரி. இந்த மேகசின் அப்படின்னும் பொழுது பருவ இதழ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், திணை டேஷ் வகைப்படும்? திணை வந்து எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி. ஓகே, 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார், நாமக்கல் கவிஞர், பாவேந்தர், மு வரதராசனார். யார் இது? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றிடலும் வேண்டும். முக்கியமான ஒரு பாடல் வரி. சரியா? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள இவற்றினுக்கும் பெயரெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். யாருடைய ஆசை? பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், பாரதியாரா பாரதிதாசனானு. பாரதிதாசன் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருள் கூறுக. முகில் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? சொல்லும் பொருளும். முகில் அப்படின்னா என்னது? மேகம், மலை, மூங்கில், வள்ளல். என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, மேகம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் யார்? நாமக்கல் கவிஞர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். சரி, நாமக்கல் கவிஞரை என்னவா அழைக்கிறோம்? சொல்லின் செல்வர், பகுத்தறிவு கவிஞர், மக்கள் கவிஞர், காந்திய கவிஞர். இதுல என்னவா நம்ம நாமக்கல் கவிஞரை அழைக்கிறோம்? சொல்லுங்க. லாஸ்ட் கொஸ்டின் இது. வெரி குட். ஆப்ஷன் டி, காந்திய கவிஞர். அப்ப மக்கள் கவிஞர் யாரு? சொல்லின் செல்வர் யாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான், காந்திய கவிஞர். யாரு? ராமலிங்கனார். ஓகே, சரி. இப்ப நம்ம 25 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ இந்த 25ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அந்த மார்க்கை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, உங்க நேம் போட்டுட்டு அப்படியே உங்களோட மார்க்கை போட்டுருங்க. நான் வந்து உங்களோட மார்க்கை வந்து பாக்குறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி தொடர்ந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம லைவ் டெஸ்ட் கொடுத்து முடிச்சிருவோம். அதை மட்டும் நான் கேரண்டியா சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.